கர்த்தருடைய மகா பரிசு நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தந்த இந்த புதிய நாளுக்காய் கூட அவருக்கு சோத்திரமும் மகிமையும் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இதோ இந்த நாளில் கூட தேவன் நம்ம ஒரு நாளும் ஒரு தேவ மனிதர்களை குறித்து தியானிக்கும்படியாய் கர்த்தர் தந்தருளிய இந்த ஈவுக்காக இரக்கத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இதோ இந்த வேளையில் கூட இன்றைய நாளில் தேவன் நம்மை தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட ஒருவர் யோபுவை பற்றி நாம் அறிந்த காரியங்கள் கண்டிப்பாக எதை கேள்விப்பட்டிருக்கோமோ அவருடைய சோதனைகளை குறித்தும் அதிலிருந்து அவர் எவ்வளவு விசுவாசமாக இருந்தார் என்பதை குறித்தும் அதன் பின் வந்த ஆசீர்வாதங்களை குறித்தும் தான் பார்க்க போகிறோம். இந்த யோபு பார்த்தோன்னா யோபுவின் பின்னணி இவர் ஊத்ஸ் தேசத்தை சேர்ந்தவர். வேதாகம் அறிஞர்கள் கூற்றுப்படி ஆபிரகாம் காலத்திற்கு முன்பே அல்லது சம காலத்தில் வாழ்ந்த பழமையான நீதிமான்களில் ஒருவர். இவர் எதர் ஆபிரகாம் காலத்துக்கு முன்னையோ இல்லை அவருடனே சம காலத்தில் வாழ்ந்த பழமையான நீதிமான்களில் ஒருவராக இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. குடும்பம் அவருக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் இருந்தனர். அவர் ஒரு சிறந்த குடும்ப தலைவராக தன் பிள்ளைகள் பாவம் செய்திடக்கூடும் என கருதி அவர்களுக்கு தொடர்ந்து பலியிட்டு வந்தார். அந்த காலத்தில் பலியிடுவது என்பது உங்களுக்கு தெரியும். பாவ மன்னிப்பிற்காக பலியிடுவது எல்லாம் அந்த காலத்தில் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். ஸோ இவருக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் இருந்தார்களாம். அப்போ அவர் சிறந்த குடும்ப தலைவராக இருந்து தன் பிள்ளைகள் பாவம் செய்திடக்கூடுமோ என்று அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக அவர்கள் தொடர்ந்து பலியிட்டு வந்தாராம். அவர் கிழக்கத்திய நாடுகளில் வாழ்ந்த அனைவரிலும் பெரிய செல்வந்தராக இருந்தாராம். அவரிடம் 1000கணக்கான ஆடுகள், ஒட்டகங்கள் மற்றும் எருதுகள் இருந்தனவாம். யோபுவின் குணாதிசயங்கள் பார்க்கும்போது வேதாகமம் யோபுவை 4 முக்கிய வார்த்தைகளால் வர்ணிக்கிறது. உத்தமன், பர்ஃபெக்ட். அவர் தன் வாழ்வில் களங்கமற்றவராக இருந்தார் என்று குறிப்பிடுகிறார்கள். சன்மார்க்கன், அப்ரைட், அதாவது நேர்மையான வழியில் நடந்தவராம். அவரை குறித்து வேதாகமத்தில் நேர்மையான வழியில் நடந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். தேவனுக்கு பயந்தவர், கடவுளிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவராம். அவர் பயங்கர ஆழ்ந்த பக்தி கொண்டவராம் என்று குறிப்பிடுகிறார்கள். மற்றும் பொல்லாப்புக்கு விலகுகிறவர், டேர்னிங் அவே ஃப்ரம் ஈவில். தீமையை ஒருபொழுதும் அண்ட விடாதவர், தீமையை ஒருபொழுதும் தன்னிடம் அண்ட விடாதவராய் வாழ்ந்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த யோபிலிருந்து நம்ம தொடங்கும் போது இதுக்கு முன்னாடி பார்த்தவர்கள் எல்லாம் நம்ம தொடக்க கால ஆதி கால பிதாக்களாக பார்த்தோம். இப்பொழுது நம்ம பார்ப்பது முற்பிதாக்களின் காலம். அதில் முதலாவதாக யோபு குறித்து பார்த்து இருக்கிறோம். ஸோ இவர் யோபுவின் சோதனைகளும் பொறுமையும் பார்த்தோன்னா சாத்தானின் சவாலினால் யோபு ஒரு நாளில் அனைத்தும் இழந்தார். அவர் அவ்வளோ ஒரு செல்வந்தராய், அவ்வளோ ஒரு 7 மகன்களை கொண்டு 3 மகள்களை கொண்டு ஒரு சிறந்த குடும்பத்தை அவர் நடத்தி கொண்டு வந்தார். ஒரே நாளில் சாத்தானின் சோதனையினால் அவர் எல்லாத்தையும் இழந்தாராம். இந்த இழப்புகள் பார்த்தோன்னா பிள்ளைகள், வேலைக்காரர்கள் மற்றும் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தாராம். இறுதியில் அவர் உடல் நலம் இழந்தார். விசுவாசம், இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலுமே அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று கூறி தன் நம்பிக்கையை நிலைநாட்டினாராம். நண்பர்களின் வாதம், இந்த இழப்புகள் ஆட்சி, ஆனாலும் அவரோட விசுவாசம் நிலைத்திருந்தது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று சொல்லும் அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு விசுவாசியாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதனால் நண்பர்களின் வாதம் பார்க்கும்போது அவரது 3 நண்பர்கள் எலிபாஸ், பில்தாத், சோப்பார், இவர்கள் நீ பாவம் செய்ததனால தான் துன்பப்படுகிறாய் என்று வாதிட்டனர். ஆனால் யோபு தன் நேர்மையை விட்டு கொடுக்கவில்லை. அவர் என்ன சொன்னார்னா, நல்லவர்களுக்கு நன்மை நடக்கும், தீயவர்களுக்கு தீமை நடக்கும், நீ துன்பப்படுவதால் நீ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய் என்று அவங்க நண்பர்களே அவரை குறித்து சொன்னார்களாம். அப்பவுமே யோபு
வந்து மனம் தளரவில்லை. அவர் வந்து விசுவாசத்தில் கொஞ்சமும் வந்து குறைவுபடாமல் அதே நிலையில் அதே விசுவாசத்தோடு இருந்தார் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. மேலும் நண்பர்கள் சொன்ன பரவாயில்ல, யோபுவின் மனைவியே என்ன சொன்னாங்கன்னா, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைப்பீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று யோபு 2:9 நம்ம பார்க்க முடிகிறது. இது நம்ம நிறைய இடத்துல இதை யோபு பற்றி படிக்கும் போதே அவங்க மனைவி சொன்ன இந்த காரியங்களையும் வந்து நம்ம நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து அவங்க வந்து எதனால் சொன்னாங்கன்னா, தன் கணவன் படும் துயரத்தை பார்க்க முடியாமல் தான் அவனமாய் அவர்கள் வந்து சொன்னார்கள் என்று பார்க்க முடிகிறது. அப்படி அவர்கள் சொல்லியுமே வந்து யோபு அதையும் வந்து அவர் பொருட்படுத்தாமல் தேவனுடைய நாமத்துக்கே தேவன் கொடுத்தார் எடுத்தார் என்பதில் அவருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று அவரை விசுவாசித்தாராம். மேலும் வந்து தேவன் சாத்தானுக்கிட்ட கட்டளைகள், அதாவது யோபுக்கு வந்து சோதனைகள் வந்து பார்க்கும் பொழுது முதல் கட்டளையாக சாத்தான் வந்து யோபுவின் பக்தியை சந்தேகித்த போது தேவன் அவனுடைய சொத்துக்களை சோதிக்க அனுமதித்தாராம். முதலாவது வந்து அவரோட பக்தியை தான் சாத்தான் வந்து சோதிக்கணும்னு நினச்சானா. அப்போ தேவனிடத்தில் கேட்கும் போது தேவன் வந்து அவனுடைய சொத்துக்களை மாத்திரம் நீ வந்து சோதிக்க அனுமதி கொடுத்தாரா. இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் உன் கையை நீட்டாதே என்றாராம். அவனுக்கு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் நீ இது பண்ணிக்கோ, ஆனால் அவன் மேல் மாத்திரம் கையை நீட்டாதே என்று யோபு 1:12 குறிப்பிடுகிறத பார்க்க முடிகிறது. 2ஆம் கட்டளையாக யோபு வந்து முதல் சோதனையை வென்று விட்டார். தன் சொத்துக்கள் எல்லாம் போய் கூட, தன்னிடம் இருந்த எல்லாம் போய் கூட அவர் தேவனை வந்து விசுவாசிப்பதையோ துதிப்பதையோ வந்து நிறுத்தலை. ஸோ முதல் சோதனையில் வென்று விட்டார். இப்போ வந்து பிசாசானவன் வந்து அடுத்த சோதனைக்கு அவருடைய ஆரோக்கியத்தை சோதிக்க வந்து கேட்டாராம். அப்போது வந்து இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், அவன் உயிரை மாத்திரம் தப்பு விட என்றாராம். யோபு 2:6 இவரால் 2ஆம் சோதனைக்கு தேவன் வந்து கட்டளையிட்டாராம். ஸோ இழந்த ஆசீர்வாதங்கள் மற்றும் இழந்த ஆசீர்வாதங்கள் மற்றும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் வந்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த யோபு 42:10 12 வரைக்கும் தேவன் யோபுவின் நிலைமையை மாற்றி அவருக்கு இருந்த அனைத்தையும் சரியாக 2 மடங்காக தந்து ஆசீர்வதித்தாராம். அவன் இழந்து அந்த சோதனையை வென்றது நிமித்தம் தேவன் அவனுக்கு தந்தரின பரிசு வந்து பார்த்தோன்னா 2 மடங்காக வந்து அவரை ஆசீர்வதித்தார் என்று வேதாகமத்தில் வந்து குறிப்பிடப்படுகிறது. அதாவது யோபுக்கு மீண்டும் 7 மகன்களும் 3 மகள்களும் பிறந்தனர். இங்கே கால்நடைகள் ரெட்டிப்பான போதிலும் பிள்ளைகளோட எண்ணிக்கை வந்து மாறவில்லை. ஏன்னா இந்த மரித்து போன பிள்ளைகளும் வந்து பரலோகத்தில் உயிருடன் இருக்கிறார்கள். எனவே அவருக்கு 20 பிள்ளைகள் என்று கணக்காகும். 10 பூமியில் 10 தேவனோடு என்ற கணக்கில் அது ரெட்டிப்பாகவே கருதப்பட்டது. மீதி மற்றவைகள் எல்லாமே வந்து இரட்டத்தனியாக கொடுக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. நீண்ட ஆயுளும் சமாதானமும். இந்த சோதனைக்கு பிறகு வந்து யோபு 140 ஆண்டுகள் வந்து உயிர் வாழ்ந்தாராம். தன் பிள்ளையும் பேர பிள்ளைகளையும் என 4 தலைமுறைகளை வந்து காணும் பாக்கியத்தை பெற்றாராம். யோபு முதிர்ந்த வயது உள்ளவனாயும் நாட்களின் பூரணம் உள்ளவனாயும் மரித்தான் என்று வேதாகமும் யோபு 42:17 குறிப்பிடுகிறாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம கற்கும் பாடம் பார்த்தோன்னா, நீதிமான்களுக்கு துன்பம் வரும். இந்த உலகத்தில் நம்மளுக்கு துன்பம் வராமல் இருக்கவே இருக்காது. நிச்சயமாய் பிசாசானவன் நம்மளை சோதிக்கும் வகையில் வஞ்சிக்கும் வகையில் வந்து துன்பங்களை வந்து கொண்டு வருவான். ஆனால் அதை நம்ம எப்படி கையாள்கிறோம், எப்படி நம்ம அதை வந்து தோற்கடிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நம்ம தனியாக அதை போராடி ஜெயிப்பதற்கு நம்மளுக்கு பலன் கிடையாது. அதே வந்து தேவனோடு நம்ம போராடும் போது நிச்சயமாய் நம்மளுக்கு பூரணமாய் பலன் வந்து இருக்கும். தேவனை நம்ம முன்வைத்து தேவனோடு சேர்ந்து அதை நம்ம போர்க்கடிக்க போது தேவன் எப்படி பிசாசானவனை காலால் மிதித்து ஜெயித்தாரோ அதே போல் நம்மளாலையும் நிச்சயமாய் அவனை காலால் மிதித்து ஜெயிக்க முடியும். தேவனின் இறையாண்மை, தேவனின் கட்டுப்பாட்டுக்கு வாழ்வது. அதாவது இந்த யோபுக்கு ஏன் எவ்வளோ வந்து இது வந்ததுன்னா பார்த்தோன்னா, அவன் அவ்வளோ ஒரு கட்டுப்பாட்டில் வாழ்ந்தான். தேவனுக்கு என்று தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தான். அதனால தான் தேவனுக்கு வந்து அவன் மேலே விசுவாசம் இருந்தது, அவன் மேலே ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்தது. என் மகன் வந்து என்னை ஒருபோதும் வந்து
விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னை வந்து அவங்க மனைவி சொன்னது போல தூஷித்து விட மாட்டாங்க. அப்படின்றதுல யோபுவின் மீது தேவன் அதீத நம்பிக்கை வச்சிருந்தார். அதனால தான் சாத்தானை வந்து சோதிக்க அனுமதிச்சார். அவர் நினைத்த பிரகாரமே அவனும் அதை வெற்றி பெற்று விசுவாசத்தின் ஜெயம் பெற்றதுனால தான் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு யோபு ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. பொறுமை. இந்த பொறுமை வந்து நம்ம பார்க்கும்போது யோபு வந்து குறித்து பார்க்கும்பொழுது பொறுமை, அதாவது அவங்களோட நண்பர்கள் வந்து அவங்கள வந்து வாதம் பண்ணினாங்க, மனைவி வாதம் பண்ணினாங்க. இவங்க எல்லாரும் வாதம் பண்ணும் போதும் யோபு வந்து ஒரு முறை கூட தேவனிடத்தில் ஏன் எனக்கு இந்த சோதனை என்று கேள்வி கேட்டதாக வேதாகமத்தில் வந்து குறிப்பிடப்படவில்லை. இதுதான் வந்து பொறுமையின் அடையாளம். அவர்கள் நண்பர்கள் வந்து அவர் பாவம் செய்தால் என்று சொன்ன பொழுதும் இல்லை, மனைவி வந்து தூஷித்து ஜீவனை விடு என்று யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லும்போதும் கூட அவன் அதை பற்றி ஒன்றும் பார்க்காம பொறுமையோடு இருந்தது நிமித்தம் தான் இரட்டிப்பான ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. கடைசியாக இரட்டிப்பான ஆசீர்வாதம். நம்ம கடவுளுக்காக காத்திருந்து அவருக்காக காத்திருந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் சோதனைகளே வந்தாலும் தேவன் வந்து அதை இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் மாற்றி தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆனால் அவர் வந்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு அவர் நம்மிடம் எதிர்பார்க்கும் காரியங்கள் என்னென்னு பார்த்தா நம்மக்கிட்ட பொறுமை. நம்ம வாழ்க்கையை அவர் கையில் ஒப்படைச்சிட்டு நம்ம பொறுமையாக இருக்கும்பொழுது மீதியானவைகள் எல்லாம் வந்து கூட்டி சேர்க்கப்படும். அந்த பொறுமை நமக்கு இருந்ததுன்னா நிச்சயமாய் வந்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நம்மளால தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த யோபு ஆனவனுக்கு இருந்த சோதனைகள் பார்க்கும்பொழுது அவன் இருக்கிற எல்லாத்தையும் இழந்தான். கடைசியாக தன்னுடைய ஆரோக்கியத்தையும் இழந்து உடம்பு ஃபுல்லாக அந்த கொப்பளங்களோடு வலி வேதனைகள் இருந்த போதும் அவன் தேவனை வந்து தூஷிக்கவில்லை, ஏன் என்று ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. மாறாக கர்த்தர் கொடுத்தார் எடுத்தார், அவர் நாமத்துக்கு சோத்திரம் என்று விசுவாச அறிக்கையிட்டார். இதுதான் வந்து யோபோட குணாதிசயமாக இருந்தது. இப்படி நம்மளால் இருக்க முடியுமா என்று நாமே ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலைன்னு உடனே தேவனை எத்தனை கேள்வி கேட்குறோம். ஆனால் யோபு வந்து அன்றைய நாளில் ஒரு கேள்வியும் கேட்கல. அவன் பொறுமையாக இருந்தது நிமித்தம் தேவன் பார்த்து கொள்வார் என்று பொறுமையாக இருந்தது நிமித்தம் தான் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதமும் 4 தலைமுறையை காணும்படியான ஒரு ஆயுசு நாட்களையும் தேவன் கட்டளையிட்டதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைய நாளில் கூட அவனுக்கு இருந்த அந்த குணாதிசயமான பொறுமையையும் தேவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த தன்மையும் நம்மளுக்கு தரும்படியாய் நம்ம ஜெபிப்போம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே அப்பா ராஜா, இந்த நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா ராஜா, இன்றைய நாளில் கூட அப்பா நாங்கள் பார்த்த இந்த யோபுக்காய் கூட உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா அவரை போல நாங்கள் விசுவாசிகள் அல்ல ராஜா. அப்பா அவரை போல நாங்கள் விசுவாசிகள் அல்ல அப்பா. ஆனாலும் எங்களை நீர் அப்படியாய் மாற்ற போவதற்காய் நன்றி அப்பா. அவருக்கு இருந்த குணாதிசயமான அந்த பொறுமை எங்களுக்கு இருக்கவும் அப்பா. எங்கள் வாழ்க்கை அப்பா கரத்தில் ஒப்படைத்த அப்பா. அப்பா நீர் நடத்தும் வழியில் நடக்கும்படியான அப்பா அந்த ஒரு கட்டுப்பாடு எங்களுக்கு ஒருத்தருக்குள்ள அப்பா வரும்படியாய் கூட ஜெபிக்கிறான் அப்பா. நீர் அப்பா எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று அந்த ஒரு விசுவாசம் அப்பா எங்கள் மனதில் இருக்கு. கிருபை பாராட்டுங்க. பிசாசானவன் அப்பா 1000 வஞ்சனைகளும் சோதனைகளையும் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் என் தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற எண்ணம் அப்பா நித்தம் எங்கள் மனதில் இருக்கவும் அப்பா. அவன் வஞ்சனைகளுக்கு நாங்கள் பயப்படாமலும் அப்பா அதன் குறித்து நாங்கள் வேதனைப்படாமலும் என் தேவன் இதிலிருந்து விடுவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அப்பா எங்கள் மனதில் ஒரு விசுவாசம் இருக்கும்படியாய் அப்பா எங்களை நீர் மாற்றி அருளுங்கப்பா. அவ்விசுவாசத்திற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் கூடாதபடி என் தேவனே அப்பா உண்மை முழுதாய் விசுவாசிக்கவும் அந்த பொறுமையை கடைபிடித்து ராஜா அப்பா போல பொறுமையாய் இருந்து அப்பா எங்களோட ஆசீர்வாதங்களை அப்பா கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட கிருபை செய்யுங்க. நீரே இந்த மீதியான நாளை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபக்கேளும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.